வராகிதாயே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, தஞ்சையில் குடிகொண்டிருக்கும் இந்த வராகி என் பாதத்தை எதுக்காக உன் கண்களில் காட்டுனேன்னு யோசிக்கிறியா? அவ்வளவு சுலபமாக நான் யார் வீட்டுக்கும் போகிறதும் இல்லை, யாருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பதும் இல்லை. ஆனால் என்னை பார்க்க வராத உன்னை பார்க்கறதுக்காக இப்போ நான் எதுக்காக உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? என் அன்பு பிள்ளையானனே, இதுவரைக்கும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இனி எந்த கஷ்டமும் படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக சர்வ கடாட்சத்தோடு சகல சௌபாக்கியங்களோடு சந்தோஷமாக சுகமாக லக்ஷ்மி கடாட்சமாய் செல்வமாய் வளமாய் நலமாய் வாழணுங்கிறதுக்காக தான் என் ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்தேன். இந்த வராகியே உன்னை தேடி வந்த பிறகு இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அவசியமோ இருக்காது என் செல்லமே. கண்டிப்பா உன் நல்ல மனசுக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ எப்பவுமே எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் முழு ஈடுபாட்டோட உன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சியை செஞ்சினா கண்டிப்பாக வெற்றி மிக பெரிய அளவில் வந்து சேரும். அதுவும் இந்த வராகி உனக்கு துணையாக இருக்கும்போது நல்லது உன் வாழ்க்கையில் நடக்காமல் போயிருமா, அல்லது நான் தான் விட்டுடுவேனா? எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை நம்பி இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டேன். கண்டிப்பாக அந்த அத்தனை துன்பங்களையும் சரி செஞ்சு நான் உன்னை காப்பாற்றி உன்னை ஆசீர்வதித்து அழகாக வாழ வைப்பேன் என் செல்லமே. பெரும் பாவங்களை எல்லாம் சுமந்து கஷ்டத்தை எல்லாம் கடந்து பணக்கஷ்டம் பிரச்சனை போராட்டம்னு எத்தனையோ விஷயங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்க உன்னை ஆசீர்வதிக்க காரணமே நீ நல்லா வாழணும், நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக தான். இத்தனை நாளாக நீ செஞ்ச தானமும் தர்மமும் இப்போ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்க போகுது. நீ எப்போதுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கிறேன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. நீ எப்போவுமே எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதற்கு ஒரு குறிக்கோளை வச்சுக்கணும். இது இப்படி தான் முடியணும், இப்படி தான் நடக்கணும்னு உனக்கு ஒரு லட்சியத்தையும் குறிக்கோளையும் வச்சுக்கும் போது அது நிச்சயமா நீ எதிர்பார்த்த விதத்தில் வெற்றிகரமாக முடியும். ஓ மனசை நீ எல்லாத்துக்கும் தயார்படுத்திக்கோ. உன் குறிக்கோளில் வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாக நான் இருக்கும்போது கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லமே. வழி தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்க உனக்கு வழிகாட்ட இந்த வராகி நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. கண்டிப்பா உனக்கான நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நான் செஞ்சு தர்றேன். இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் இருந்தது. இப்போ அந்த காரணம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எப்பவும் எதையுமே நான் நிரந்தரமாக கொடுக்க மாட்டேன். இதோ இப்போதும் நீ அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. சில விஷயங்கள் உனக்கு கிடைப்பதற்கும் சில கிடைக்காமல் தள்ளி போவதற்கும் சிலரை பேரை நீ சந்திப்பதற்கும் சில பேர் உன்னை விட்டு விலகி சண்டை போட்டு போகிறதுக்கும்னு எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் ஏன் செய்கிறேன் எதுக்கு செய்கிறேன்னு நீ காரணத்தை அறிய முயற்சி செய்யாதே. அதுக்கு பதிலாக என்ன நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு நீ இருந்தினா எல்லாமே நல்லபடியாக நன்மையாக முடிந்துவிடும் என் செல்லமே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை நம்பி இருக்கும் யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். அப்படிதான் இப்போது உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கை இன்பமயமாய் வாழ வந்திருக்கேன். உன்னை வாழ வைப்பதின் மூலமாக உன் மனசுக்குள்ள நானும் குடியிருப்பேன் அல்லவா? நீ நல்லா இருந்தா அது நான் நல்லா இருக்கிறதுக்கு சமம். நீ கஷ்டப்பட்டினா அது நானும் வேதனைப்படுவதற்கு சமம் என்பதை புரிந்துகொள். ஒருபோதும் என்னால் இவ்வளவுதான் முடியும்னு உனக்கு நீயே எல்லைக்கோட்டை வகுத்து கொள்ளாதே. எல்லைகளெல்லாம் கற்பனையானது. எல்லைகளை தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை வையே. எல்லா மன அழுத்தங்களையும் மன வருத்தங்களையும் உன்னுடைய மன கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை உன் வாழ்வில் நானே கொடுப்பேன். நீயும் எல்லா விஷயங்களையும் தைரியமாக சாதாரணமாக கடந்து போக தயாராக இருக்கணும். அதை விட்டுட்டு மன தைரியம் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசாக பூதாகரமாக நினச்சி பயப்படாதே என் செல்லமே. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை உன்னால் தீர்க்க முடியும்னு நம்பு.
அதை உனக்கு தீர்த்து கொடுப்பதற்கு இந்த வராகி நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படணும்? தைரியத்தை வரவழைச்சுக்கோ. உன் வாழ்க்கைய கண்டிப்பாக உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். உனக்கு நிழலாக இந்த வராகி நான் இருக்கும்போது நீ எப்போதும் நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களையே செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை தருவேன். உன் கவலைகளை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை உன் வாழ்வில் வரவழைப்பேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. ஒரு குடும்பத்துல கணவனோ மனைவியோ இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கி செலவு செய்யும் போது சண்டை வரும்போது சொல்லி காட்டக்கூடாது. ஏன்னா நீங்க இருவருமே உங்களுக்குள்ள எல்லாத்தையும் அனுசரிச்சு சமாளிச்சு வாழ்வதற்காக தான் குடும்பம்ன்ற ஒன்றில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் உனக்காக அது செஞ்சேன் இது செஞ்சேன்னு ஒருவருக்குள் ஒருவர் சொல்லி காட்டும் போது அது சொல்ல முடியாத வேதனையை கொடுத்துரும், மன அழுத்தத்தையும் கொடுத்துரும். நீ ஒருபோதும் யாரையும் எதிர்பார்த்து வாழாம உன் கையை நம்பி வாழக்கூடிய பிள்ளையாக இருந்தீனா உனக்கு எந்த ஏமாற்றமும் அவமானமும் உண்டாகாது என் செல்லமே. உன் வீட்டில் உன்னை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்க பிரச்சனைகளையும் உன் மனசை கஷ்டப்படுத்துகிற விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். உன் வாழ்க்கைக்கு எது அவசியமோ அதை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொடுப்பேன். நீ அவசரப்பட்டு எதையாவது பேசி பிரச்சனைகளை இழுத்து வச்சுக்காத. சில விஷயங்கள் வாக்குவாதத்தில் முடிந்தாலும் சண்டையாகவும் பிரச்சனையாகவும் முடிந்தாலும் கூட நீதான் அதை கவனத்தோடு கையாளணும். எல்லாத்துக்கும் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது என் செல்லமே. ஏன்னா கண்ணீர் விடுறதாலேயோ கவலைப்படுறதாலேயோ எந்த பிரச்சனையும் தீர்ந்து போகாது. அதுக்கு பதிலாக அந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுட்டீனா நானே உனக்கு ஆறுதலாக இருந்து அந்த பிரச்சனையையும் சரி செஞ்சிருவேன். நீ நினச்சி வருத்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இப்படி நீ கவலைப்படுறதால இன்னுமே அது உன் உடல் நலத்தை தான் கெடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு வர வேண்டியது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் அகற்றி உன் வாழ்க்கையில் உன்னை சிறப்பாய் வெற்றிகரமாய் நான் வாழ வைக்க போகிறேன். பொறுமையும் அன்பும் உன்னை காக்கும் கவசமாக இருக்குன்றத நீ யோசிச்சு முடிவெடு. நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி சாத்தியமாகும் என் செல்லமே. உன்னுடைய மனசு எப்போதுமே மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் இருந்தா இந்த வராகியின் ஆசீர்வாதம் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருக்கும். நீ கவலைப்படுறதாலேயோ கஷ்டப்படுறதாலேயோ எதுவும் மாறாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ ஏழையா இருந்தாலும் கோழையாக இருக்கக்கூடாது. எப்போதுமே துணிவும் தைரியமும் உள்ள என் செல்ல பிள்ளையாக நீ இருந்தீனா உன்னை சிறப்பான நல்ல அந்தஸ்தோடு உயரத்தோடு வாழ்க்கையில நல்ல நிலைமையில உச்சத்தை தொட வைப்பேன் என் செல்லமே. எப்போதும் நீ தான் தைரியமா இருக்கணும். என் பிள்ளைகள் யாரும் கோழைகள் கிடையாதுங்கிறத ஓ மூலமாக இந்த உலகுக்கு உணர்த்தணும்னு நான் நினைக்கிறேன். நீ போற பாதையில எவ்வளவு இருள் இருந்தாலும் அதை நீக்கி உனக்கு ஒளி வெள்ளமாக வெளிச்சமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன். நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்க போது உன் வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி உனக்கான வெற்றியை நானே தருவேன் என முழுவதுமாக என்னை நம்பினா நல்லதே நடக்கும்.